டிஎம்கே வந்து கூட்டணி பலமாகுதுன்ற ஒரு தெம்பில் அவங்க ஆடுறாங்க. ஆனால் அவங்கள கேள்வி அதை அடங்குற அளவுக்கு எதிர்கட்சி இது வரைக்கும் பலமாக வந்தது கிடையாது. பேர் என்னமோ ஒரு ஊர் சொல்கிறால இந்த இந்திக்காரனுக்கு இருக்கிறாங்களே அந்த ஊரில் இட்டுன்னு போய் விட்டுருமா, அங்கே போய் போயிச்சுக்கிறோம். ஆனால் எங்களை சுட்டு தள்ளிட்டு போட்டோம். ஆட்சியே சரியில்லைப்பா. முதலமைச்சர் என்ன 2 ஆட்சியுமே வந்து இந்த வருடத்தில் மாற்றி மாற்றி 2 ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் மக்கள் வந்து எல்லாரும் வெளியே தோற்றத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க, பேசுறது பயப்படுறாங்க, எதிர்கட்சி பயப்படுறாங்க. அடுத்து வரப்போகிற விஜய் தான் முதலமைச்சர். யார் வந்தாலும் தீர்க்க மாட்டானுங்கப்பா. அவங்க எல்லாம் திட்டு பசங்க தான், அரசியல்வாதிகளை பணம் கொள்ளையடிக்கு தான் வராங்க. யார் இவ்வளோ காலமாக 60 சும்மா திராவிட ஆட்சி தான் நடக்குது. என்ன ஒன்றே மேம்படல. யார் ஏழையாக தான் இருக்கிறான். ஏழை பணக்காரலாம் இல்லை, பணக்காரன் தான் பணக்காராக இருக்கிறான். இப்போ விஜயகாந்த் இருந்தவரை அவருக்கு நம்ம இது பண்ணி வச்சோம். அதே மாதிரி இவரும் வந்து பார்க்கட்டும், எதனா நல்லது பண்ணுறா நல்லட்டும். புரியுதுங்களா? இப்போ 5 வருஷம் தானே, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. மில்கி மிஸ்ட் கௌகி. வணக்கம் மக்களே. தேர்தல் களம் பரபரப்பான சூழலை எட்டி இருக்கு. இதுக்கு மத்தியில 4 முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வரப்போற முதல்வர்கிட்ட மக்களோட எதிர்பார்ப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ என்னன்னா, வாழ்க்கை மேம்படுறதுக்கு வந்து முதல்ல இலவசத்தை கட் பண்ணணும். பார்த்துருங்க, இலவசம் இருந்தாலே ரொம்ப கஷ்டம். அது இலவசத்தை கட் பண்ணாலே முதல்ல வந்து நல்லா இருக்கும். இலவசமே இருக்கக்கூடாது. நல்ல இளைஞர்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து நிறைய இல்லாம இருக்குது. தொழில் வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தி கொடுக்கணும். வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இது பண்ணணும். நிறைய படிச்சுட்டு ரொம்ப என்ன சொல்றது, இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வந்து பிரைவேட்ல 15,000 18,000 அந்த மாதிரி நல்ல எஜுகேட்டடா படிச்சுட்டு அவங்க வந்து இவ்வளவு இது பண்ணும்போது வந்து ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து சிங்கார சன்னி ஆக்கணும்னு சொன்னீங்க. எப்போ அதே போல சிங்கார சன்னி ஆக்கிட்டு ஏழைங்களை வந்து இன்னமும் ஏழையே ஆக்கிட்டு சிங்கார சன்னி ஆக்கின்னு இருந்தீங்கன்னா என் புரோஜனம் ஒரு புரோஜனமே கிடையாது. ஏழைங்க வயதில் தயவு செய்து அடிக்க விடாத அளவுக்கு நீங்க பாருங்க. நீங்க கண்டிப்பா வருவீங்க. எங்களை இந்த இடத்துல நீங்க உட்கார வைங்க ஒரு ஓரமா. அந்த ஒன்று மட்டும் எங்களுக்கு போதும். பொழப்பு இருந்தால் 4 வழி நாங்கள் தேடிக்குவோம் ஐயா. கல்யாணம் காட்சியில இருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களுக்கு பொழப்பு முக்கியம், வேற எதுவும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதுக்கு மட்டும் ஒரு வழி பண்ணி விடுங்க ஐயா, போதும். ஒரு முதலமைச்சர் வந்து நாட்டுக்கு வந்தா என்ன செய்யணும்னா, இந்த கவர்மெண்ட்டை சீர்திருத்தம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு படித்த மாணவர்களுக்கு வேலை தரணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், சுகாதாரமான தண்ணி கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு. மற்ற வந்து செய்கிற ஒரு வசதியும் வந்து செய்கிறதுனா அவங்க விருப்பம், அது தனிப்பட்ட முறையில் செய்கிறது. ஆனால் முக்கியமானது ஒரு வாழ்வாதாரம், இதுதான் முக்கியமானது. இதில் வந்து அதெல்லாம் விட்டுட்டு கரண்ட்டு ஏற்றுறது, பத்திரப்பதிவு ஏற்றுறது, தண்ணி வரி ஏற்றுறது, எல்லாத்தையும் ஏற்றிட்டு இன்னைக்கு வருமானம் இல்லாத இருக்கிற வேலை வாய்ப்பும் கான்ட்ராக்டில் விட்டுட்டு இன்னைக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப மாற்றி மாற்றி ஒரு பெரிய சிக்கலை பண்ணினுக்கிறாங்க. இதெல்லாம் பாதிப்புனா மக்களுக்கு தான். இந்த தேர்தலில் வந்து 4 முனை போட்டி நிலவுது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம போட்டின்னா டிஎம்கே வந்து கூட்டணி பலமாகுதுன்ற ஒரு தெம்பில் அவங்க ஆடுறாங்க. ஆனால் அவங்கள கேள்வி அதை அடங்குற அளவுக்கு எதிர்கட்சி இது வரைக்கும் பலமாக வந்தது கிடையாது. வந்தாலும் அது இது வரைக்கும் வீடியோவில் நல்ல செய்தியை மக்கள் குளிர்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் கொடுத்ததும் கிடையாது. முதலமைச்சர் என்ன 2 ஆட்சியுமே வந்து இந்த வருடத்தில் மாற்றி மாற்றி 2 ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் மக்கள் வந்து எல்லாரும் வெளியே தோற்றத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க, பேசுறது பயப்படுறாங்க, எதிர்கட்சி பயப்படுறாங்க. அடுத்து வரப்போகிற விஜய் தான் முதலமைச்சர். அவர் வந்தா உங்களோட குறைகள்லாம் இல்லை, அவர் வந்து ஒருத்தர் மாதிரி வந்து அவர் சினிமாவில் வந்து சம்பாதிச்சு சொந்த காசை செலவழிச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்கள மாதிரி அடுத்த மக்களை சொல்லி சம்பாதிக்கலையா? இப்போ 40 பேர் செத்தாங்க, அரசியல் என்னென்னமோ பேசுறாங்க. ஒரு வீட்டு 20 லட்ச ரூபாய் கொடுத்து சமரசம் இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் அவர் தப்பு செஞ்சு சொல்லியிருக்காங்களா? சொன்னது கிடையாது. அதனால் மக்களை பொறுத்தளவில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க, செய்திகளை காட்டுவாங்க. இதை வச்சுதான் இப்போ நான் 1 மாசம் ஆகுது கடை எடுத்து, ஒன்னே வாழ்வாதாரம் இல்லை, பசியம் பட்டினியமா இருக்கிறோம். வரோம் எடுத்துக்கணும், ஓடமும் இல்லை, மாறு அடிக்குது. எங்க ஆயா இறந்துட்டாங்க இதனால. போன வாட்டி ரைடு வரும்போது எங்க ஆயா உயிர் போச்சு. 10 பேர் பொழப்பு கெடுக்கூடாதுன்னு என்ன பண்ண, நாங்க அப்படியே இது பண்ணிட்டோம். 2 உயிர் போயிருக்குது இந்த இதுவால. இவ்வளோ மக்களுங்க, கோடான கோடி மக்களுங்க பாக்குறாங்க. டிமார்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா பாரிஸுக்கு தான் பழம் வாங்குறதுக்கு எப்பவுமே வருவாங்க. நம்மள மாரி ஆளுங்களுக்கு கரெக்டான விலையில தரமா கொடுப்போம். நாங்க எல்லாரும் போயிட முடியுமா டிமார்ட்டுக்கு? இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் ஆயிடுச்சு. இப்போ நடுத்தர மக்களுக்கோசம் நாங்க எங்க உயிரை பணியை வச்சுக்கணும். நாங்க விற்கிறோம், நாங்க எத்துன்னு ஓடும் போது எங்க குறைமைய பாருங்க. இவங்க ஹேண்டிகேப்பு, என்னால முடியுது ஓடிட்டு போறேன், இவங்களால ஓட முடியாது. அப்படிலாம் நாங்க இங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கோசம் ஒரு குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க யாரும். கவர்மெண்ட் மக்கள் முதல்வர் கூட தெரியாதா இவ்வளவு மக்கள் இங்க வாழ்றாங்கன்னு?
நாட்டோட குடிமகன், முதல் குடிமகன் முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவர் வந்து ஒரு மக்களுக்கு என்ன தேவைன்னா அடிப்படை முதல் வந்து கல்வி, ரெண்டாவது வந்து மருத்துவம். இது ரெண்டுமே நம்மளுக்கு சீரான ஒரு சமநிலையில் இருந்துச்சுனாக்கா அந்த நாடு வந்து வேற யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ஒன்று வந்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் சமுதாயத்தை மெயினாக வந்து கட்டமைக்கணும். ஆனால் இப்போ வந்து அது யாரும் சரியாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இளைஞர் சமுதாயம் வந்து நாளுக்கு நாள் பின்தங்கி போய்கிட்டு தான் இருக்குது. இளைஞர் சமுதாயத்து மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இந்த சமுதாயம் தான் காரணம். இளைஞர்களை குறை சொல்கிறாங்க. ஆனால் இளைஞர்களை ஏன் குறை சொல்கிறாங்க? அது இளைஞர்களை தப்பான பாதைக்கு இட்டுன்னு போகிறதே நம்ம தான், நாடு தான். அது நாடு இட்டுன்னு போகுது, ஆனால் இளைஞர்களே தப்பாக சொல்லுது. அதனால் வந்து முதல் வந்து போதை ஒழிப்பு, போதை ஒழிப்பு. அந்த கலாச்சாரம் என்னைக்கு இந்த நாட்டை விட்டு வெளியே போதோ அன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து 100% முன்னுக்கு வந்துருவாங்க. கேட்டா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எங்க மேல கேஸ் போட்டவனா போய் மண்ணை சமுக்குறான். எங்க பாவத்தெல்லாம் எத்தனை கொட்டிக்கிட்டேன் பம்பல் ராமசாமி. அப்புறம் இன்னும் யார் தான் கேஸ் போடுறாங்க? நாங்கன்னா அவங்க வீட்டு சொத்தி அபகரிச்சுன்னுக்குறோம், எங்க மேல கேஸ் போட. நாங்கள் ரோட்டில் போய்க்கிறோம், ரோட்டில் சாப்பிட்றோம், ரோட்டில் பட்டு நைட்டுக்கு வந்து பாருல என்ன பத்துன்னு அந்த மாரி இருக்கும்போது ஓடுனா எங்கே போய் நாங்கள் ஓடுறதுக்கு வேணால் இடம் காட்டுங்க, நாங்கள் ஓடுறோம். உடனே ஈபிஆர் என்னமோ ஒரு ஊர் சொல்கிறால இந்த இந்திக்காரன் இருக்கிறாங்களே அந்த ஊரில் இட்டுன்னு போய் விட்டுருங்க, அங்கே போய் போயிச்சுக்கிறோம். ஆனால் எங்களை சுட்டு தள்ளிட்டு போட்டோம். ஆட்சியே சரியில்லைப்பா, உண்மையால அதான் சொல்லுவேன். ஒரு அளவுக்கு அந்த அம்மா இருக்கும்போது கூட நாங்கள் எப்படியோ போயிச்சோம். இப்படிலாம் இவ்வளோ அநியாயம்லாம் நாங்கள் பார்க்கல. அவங்க நினச்சின்னுக்கிறாங்க இவங்கள ஓட விட்டா ஓடி, எங்கள் உயிர் போனாலும் போக வேண்டிய இடத்துல நாங்கள் போக மாட்டோம். வாக்கிட்ட முதல்ல மக்களுக்கு நல்லதை செய்யணும். ஆனால் என்ன மாதிரி முதல்ல இந்த ஃப்ரீ பஸ் விடுதல, அது விடுதல, அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாமே போவாங்க, அவசரப்படுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ்லாம் விடுதலாம் நிப்பாட்டிடலாம். அதில் ஒன்றும் பண்ணல வேண்டிய சில பேர் வேணுங்கிறாங்க, சில பேர் வேணாங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு இது என்னத்துக்கு எங்களை விட்றீங்க, நாங்கள் நின்று கையை கட்டினோட நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் எதுவுமே தேவையில்ல, மக்களுக்கு என்னவோ அதை செஞ்சா போதும். இந்த ஃப்ரீங்கிறத விட்ருங்க, இலவசமே வேணாம். சரி, இலவசம் சொன்னால் தான் மக்கள் ரொம்ப சில பேர் இருக்க போட்டவங்க போயிடுறாங்க, இல்லாத போட்டவங்க இலவசங்கிறது வேணுங்கிறாங்க. அதனால் எதுவுமே நிரந்தரமாக இருந்ததுன்னா நிரந்தரமாக போகலாம். அதாங்க எங்கள் அம்மா காலத்துலேருந்து இருக்கிறோம். இது வெளில நாங்கள் பிளாட்பார்ட்லாங்கிற இது வெளில எங்களுக்கு வீடே கிடைக்கல. எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் நாங்கள் அதை வச்சு போயிச்சுக்கோம். வாடகை எங்களால் கட்ட முடியாது, வாடகை கட்ட நிலைமையும் கிடையாது. அந்தந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், நாங்கள் தனியாக தானே இருக்கிறோம். எங்களுக்குன்னு வீடு இருக்கணும் இல்லையா? பிளாட்பார்ட்டில் எவ்வளோ நாளைக்கு காலத்தை ஓட்ட முடியும்? எங்களால் ஓட்ட முடியாதுங்க. அதனால அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு வீடு மட்டும் ஒரு எதிர்பார்த்து தான் போதைங்க. உங்கள் வாழ்க்கை மேம்பட ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விலைவாசியை குறைக்கணும், அராஜகத்தை ஒழிக்கணும், ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும், மது விலக்கை ஒழிக்கணும், கஞ்சா பழக்கத்தை ஒழிக்கணும். இது செஞ்சாலே போதும், வேற எதுவும் செய்ய வேண்டியது. இப்போ வர தேர்தலில் வந்து 4 முனை போட்டி நிலவுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா மாற்றம் வேணும். புதுசாக வரவங்களுக்கு தான் ஆதரவு, பழைய ஆளுக்கு ஆதரவே கிடையாது. புதுசாக வரவங்க டிவிக்கு கொண்டு தான் ஆதரவு, வேற யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். அவர் வந்தால் என்னெல்லாம் செய்வார்னு எல்லாமே செய்வார், நான் நம்புகிறேன். நான் இல்லை, இந்த தமிழ்நாடே நம்புது. இந்த படுக்கிறதுக்கே நைட்டில் பயமாக இருக்குது. பீச்சில் போய் பத்துன்ட்டு வரேன் பயந்துக்கின்னு. இங்கே வந்து குஸ்தி வரானுங்க, வந்து பக்கத்தில் படுக்க வரானுங்க, கல்லை தூக்கி ஆட்டிக்கிறானுங்க, கேட்டால் சண்டைக்கு வரானுங்க, அசிங்கமாக பேசுகிறானுங்க. பயந்து எங்கள் வீடு கச்சா போதும்பா, வேற எதுவுமே வேணாம். வீடு குத்தா போதும்பா, இந்த கையெழுத்து கும்பிட்றோம். அவங்க வீடு குத்தா போதும், நாங்கள் போய்டுவோம் கால் பண்ணி. முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கப்பா. சார், முதலமைச்சர் வந்து இப்போ பண்ணுறதே நல்லதான் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அதனால கொஞ்சம் அதை டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ரெண்டாவது நல்லதாக இருக்கும் சார். இத்தனை நாள் ஆண்டாங்கன்னு அதை அவங்கள தப்ப சொல்லலை, அவங்க நல்லா தான் ஆடுறாங்க. இருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களை ட்ரை பண்ணான்னா மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாள் இருந்து பண்ணுறாங்களே, இவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம்ல சார். அது மாதிரி கேட்குறாங்க. நான் யாருக்கு போடுங்கன்னு சொல்லலை, புதுசாக ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க சார். யார் வந்தாலும் தீர்க்க மாட்டானுங்கப்பா, அவங்க எல்லாம் திருட்டு பசங்க தான், அரசியல்வாதிகள பணம் கொள்ளையடிக்கு தான் வரானுங்க. யார் இவ்வளோ காலமாக 60 சும்மா திராவிட ஆட்சி தான் நடக்குது. என்ன ஒன்றே மேம்படல, யார் ஏழையாக தான் இருக்கிறான். ஏழை பணக்காரலாம் இல்லை, பணக்காரன் தான் பணக்காராக இருக்கிறான். அரசியல்வாதி தான் கோடியாக சம்பாதிக்கிறான், கொள்ளையடிக்கிறான். ஏழை மக்கள் இன்னும் ஏழையாக தான் இருக்கிறான். எந்த ஏழையும் முன்னேறல, எந்த ஏழையும் முன்னுக்கு வரல, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல. இந்த பெருகிறவங்க பெருகின்னு தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்கள, ஃபஸ்ட்டு துப்புரவு பண்ணையில் போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா?
அப்போ போராட்டம் பண்ணாங்க, ஒரு 2000 பேர் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன். வேலைக்கு இன்னைக்கு கான்ட்ராக்டு ராம்கி கான்ட்ராக்ட் சில பேர்லாம் வந்துக்குது. அதில் ஒரு 10,000 பேர் வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க மறுபடியும் புதுசாக. இப்போ அந்த 10,000 பேருக்கு வேலை இல்லைன்னு தானே அர்த்தம். இத்தனை வருஷமா அவங்க கஷ்டப்படுறாங்க தானே அர்த்தம். அப்போ அரசாங்கம் தானே அவங்கள காப்பாற்றலன்னு அர்த்தம். அது சென்னையில் நிறைய குடிசை வாழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனிநபர் வருமானம் குறைவாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களுக்கு வீட்டு வசதி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் சுகாதார வசதி செஞ்சு கொடுக்கணும். மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்து அவங்க வாழ்க்கை மேம்படும். மதச்சார்பின்மை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும். திராவிட கட்சி தான் ஆதரிக்குது. ஆமாம், திராவிட கட்சிகள், இடதுசாரிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரிக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. வாழ்க்கை மாறணும்னு சொன்னீங்களா? ஆட்சி மாற நல்லா இருக்கணும். ஆட்சி மாற நல்லா இருக்கும். யார் வந்தா உங்களுடைய குறையெல்லாம் தீரும்? இப்போ வந்து 3 பேர் போட்டி போடுறோம். நீ நானும் போட்டி போடுறோம். இதில் நீ வந்து எனக்கு ஆசை, இந்த அம்மா வரணும் ஆசை, நீ வரணும் ஆசை, இவர் வரணும் ஆசை. ஆனால் இதில் 2ல் பார்த்தோம்னா வச்சுக்க, திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. வந்தால் வேஸ்ட். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ இன்னொருத்தரை பார்த்தோம், இன்னொருத்தர் ஓடு போட்டோம், அவர் நல்லா வரும்னு பார்த்தோம்ல. இப்போ விஜயகாந்த் இருந்தவர், அவருக்கு நம்ம இது பண்ணி வச்சோம். அதே மாதிரி இவரும் வந்து பார்க்கட்டும். எதனா நல்லது பண்ணா நல்லட்டும். புரியுதுங்களா? இப்போ 5 வருஷம் தானே, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம். ஆமாம், 5 வருஷம் தானே, அதுக்கு மேலே எதுவும் இருக்கப்படுதில்ல. இப்போ இந்த இடத்துக்கு தெருவு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் வரீங்க, 10 வாட்டி வரப்படுது இல்லை. ஒரு வாட்டி வந்து பார்க்கட்டும். வந்து நல்லது பண்ணதான் இருப்பாங்க வரட்டும். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.